பேக்கில் வியூ பாருங்க, அந்த சன்செட்டில் வேறு லெவலு. ஸோ இங்கே வரும்போது கண்டிப்பாக சன்செட்டில் வாங்க, உள்ள ஒன்றுமே இல்லை. வணக்கம் நண்பன், நான் உங்கள் டிஒய்ஜி. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியில் தான் இருக்கோம். டெல்லியில் லோட்டஸ் டெம்பிள் வந்து கொஞ்சம் பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு இடம். அதுக்கு பக்கத்தில் காலஞ்சி மந்திர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் ஃபேமஸான ஒரு பிளேஸ் தான். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ காலஞ்சி மந்திர் போக முடியுமா என்னன்னு தெரில, ஏன்னா இந்த ஊரில் வந்து நம்ம கோவிலுக்கெல்லாம் போனதும் இல்லை. போக முடியுமா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லோட்டஸ் டெம்பிள் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் வந்து போக போகிறோம். இப்போது எப்படி வரணும்னா நம்ம நிஜாமுதீன், டெல்லிக்கு முன்னாடியே உள்ள நிஜாமுதீன் அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம 2 மெட்ரோ ஏறணும். 2 மெட்ரோ ஏறி தான் இந்த இடத்துக்கு வரணும். 2 மெட்ரோவுக்கும் சேர்த்துட்டு 32 ரூபா தான், ஒரே டிக்கெட்டாக எடுத்துக்கலாம். ஸோ வாங்க, அடுத்து இப்போ இறங்கிட்டு போகிற வழிலாம் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக டிராஃபிக் தான். சொன்னேன்ல அந்த கோவில், ஸோ அந்த கோவிலுக்கு போகிற வழி தான் இது. ஸோ அதனால் நல்லா இதாக இருக்குது. ஃபுல்லாக அந்த கோவிலுக்கு போகிற அந்த ட்ரெஸ்ஸு, ஷாலு அதெல்லாம். போகிற வழி ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. ஸோ லோட்டஸ் டெம்பிள்கிட்ட வந்துட்டோம். இதுதான் லோட்டஸ் டெம்பிள். ஸோ இது வந்துட்டு ஒரு மெடிசன் சென்டர். இங்கே வரும்போது இந்த சன்செட்டில் வாங்க, செம்மையாக இருக்குல்ல. ஸோ ஈவினிங் டைமில் நான் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30. ஸோ 4:30 டைமில் வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக காய் இருக்குது. இந்த காயெல்லாம் கீழே கொட்டி கிடைக்காதுதான் இந்த குருவி வந்து சாப்பிட்டுட்டு தெரியுதா? சூப்பர்ல. இதுதான் லோட்டஸ் டெம்பிளோட என்ட்ரன்ஸ். இவ்வளோக்கும் நிற்கிது. ஸோ இந்த தண்ணியில் எதுக்கு போகணுன்னு தெரில. இந்த தண்ணி என்ன இந்த கலரில் இருக்குது. இப்படி விட்டாங்கன்னா இந்த வழியிலே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்யூவில் நிற்க வச்சுருக்காங்க. ஸோ கீழே வந்து லைனாக போகணும். நான் ஃபஸ்ட் லைனில் வந்தேன், லாஸ்ட்டாக நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட் லைனில் லாஸ்ட்டாக நிற்கிறோம். அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போனோன்னு பார்க்கலாம். இதுதான் உள்ள. ஓகே, உள்ள ஒன்றுமே இல்லைன்னா அவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க. அந்த கல்லால், மார்பிள் கல்லால் கட்டியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுதான் பார்த்தோம். இப்போ பாருங்கள், எல்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க. எல்லோரும் அதை உட்காந்து ரசிக்கிறாங்க. அவ்வளோதான், எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு. சைலண்டாக இருக்குங்க, பின்ட்ராப் சைலண்டாக இருக்குது. அவ்வளோ பேர் வந்தும் ஒரு பின் விழுந்தால் கூட அவ்வளோ சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி சைலண்டாக இருக்குது. பேக்கில் வியூ பாருங்க, அந்த சன்செட்டில் வேறு லெவலு. சூப்பராக இருக்குல்ல. இந்த சன்செட்டில் அந்த வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இங்கே வரும்போது கண்டிப்பாக சன்செட்டில் வாங்க. பாருங்க, சன்செட்டில் பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ கூட்டமும். இப்போ மற்ற டைமும் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காதாம்மா. சன்செட்டில் தான் எல்லோரும் பார்க்க வருவாங்க. ஸோ நீங்களும் சன்செட்லேயே பார்க்க வாங்க.